பிரமாண சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியும் அம்மாவும் அம்மா பொண்ணா ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினதை பார்த்து யாரெல்லாம் ரசிச்சிங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரியும் அம்மாவும் அம்மா பொண்ணா ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது விஜய்க்கு. இந்த நேரத்தில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரவுண்டில் அம்மா பொண்ணுக்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அவங்க கொடுக்குற பதில் ஒன்று போல் இருந்தால் அவங்க அந்த ரவுண்டை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. உடனே அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களா வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரியும் அம்மாவையும் ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. இங்கே காவேரி கிட்டையும் அம்முக்கிட்டையும் ஒரே கேள்வியாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, அம்முக்கிட்ட ஒரு போர்டு வச்சிருக்காங்க. காவேரி இந்த பக்கம் அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த போர்டில் பதில் எழுதுறாங்க. அம்மு இந்த பக்கம் பதில் எழுதுறாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாங்க. சரி, ரெண்டு பேரும் ஒன்றா பதில் சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கே அதிர்ச்சியாக இருக்குது. ரெண்டு பேரும் அப்படியே ஒன்று போல பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று போல பதில் சொல்லியிருக்கீங்க, ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் ரெண்டு பேரும் தப்பாக பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க இந்த ரவுண்டை வின் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனேயும் 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 2 ரவுண்டு முடிவில் இங்கே யார் பெஸ்ட்டு மாம்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு அவங்க சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அந்த குழந்தைகிட்டையும் காவேரிக்கிட்டையும் கேட்ட கேள்வி எல்லாம் 2 பேரும் சரியாக பதில் சொல்லிட்டாங்களேன்ட்டு இங்கே விஜய்க்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் நடக்கிற போட்டியில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அவனையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, காவேரியும் அவங்க பொண்ணு அம்முவும் தான் இந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் நடந்த போட்டியில் ஜெயிச்சவங்க அப்படின்னு அறிவித்து அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்லேயே வர சொல்கிறாங்க. ஸ்டேஜில் வர சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ஒரு மெடல் கொடுக்குறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் எங்கள் அப்பாவும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனேவும் சரி உங்கள் அப்பா யாரும் வர சொல்லு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே விஜயும் அந்த ஸ்டேஜுக்கு ஏறி வர்றாங்க. வந்ததும் இங்கே அவங்க அப்பா என் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் சேர்ந்து அங்கே ஸ்டேஜில் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இது நடக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு. இனிமேல் கண்டிப்பாக காவேரி மனசு மாறிடுவா, விஜயோட சேர்ந்துருவான்னு சாரதாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இங்கே அந்த குழந்தை இருந்துக்கிட்ட விஜய்க்கும் காவேரிக்கும் முத்தம் கொடுக்குது. அப்படியும் விஜய்கிட்ட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பொண்ணும் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது விஜய்க்கு என்ன பதில் சொல்ல வேறு வழி இல்லை. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஒய்ஃபும் என் பொண்ணும் சேர்ந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கிறத பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயும் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னாங்க. அதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி ஒய்ஃபான்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி நம்ம அம்மாவுக்கு தானே அம்மாவாக இருக்கிறோம் சொன்னோம், இவர் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காவேரிக்கும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சரி ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது விஜய் இந்த காவேரி கிட்ட, மிஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய உதவி மிஸ், ரொம்ப நன்றி. அம்மு இங்கே வந்தால் ரொம்ப வருத்தப்படுவான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அம்மாவோட அம்மாவா நீங்களே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்ட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, தேங்க்ஸ் இருக்கட்டும், நான் அம்மாவோட அம்மாவாக தானே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்ன அங்கே வந்து அவங்க கேட்கும்போது என் ஒய்ஃபும் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜில் பேசுகிறீங்க, என்ன எதுக்காக என்கிட்ட கேட்காம இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக கேட்குறாங்க. சாரி மிஸ், அந்த ஸ்டேஜில் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த நேரத்தில் நீங்கள் என் பொண்ணுக்கு அம்மாவாக தானே இருக்கிறீங்க, அப்படின்னா எனக்கு ஒய்ஃப் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பேசிட்டேன், ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, காவேரி ஏன்டி பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டே இருக்கிற, அந்த இடத்துல அம்மாவுக்கு அம்மாவா நீ இருக்கும்போது அம்மாவோட அப்பாடி அவர், அப்போனா அந்த இடத்துல அவர் எப்படி பேசுவார், நீ பேசாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்கூடி, அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும், என்ன அம்மா நீ அம்மாவுக்கும் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. ஏம்மா நீ புரிஞ்சுக்காமல் பேசாத, எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், இவரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. சரி இது நல்ல சுச்சுவேஷனாக இருக்குது, இப்போயும் காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு காவேரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்ட்டு தனியாக கூட்டு போகிறாங்க. என்ன விஷயமா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனேவும் இல்லடி இப்போவே இங்கேயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அத்தை இப்போவே டைம் லேட் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காவேரி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதும் சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு விஜய் காவேரி சாரதா அம்மு 4 பேரும் இங்கே சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. தம்பி உள்ளே வாங்க, வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே விஜய் இருந்துட்டு, இல்லை அத்தை நாங்கள் கிளம்புறோம், லேட் ஆகிடுச்சுல அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாய் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வந்ததும் சாரதா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட,
இங்க பாரு காவேரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. அது உன்ன பத்தியும், அந்த விஜய் தம்பிய பத்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஷயமா? எனக்கும் அவருக்கும் சம்மந்தமானதுன்னு சொல்ற. அப்படி என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு காவேரி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுல? அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அது ஏற்கனவே நீ சொல்லிட்டல்ல அப்படின்ட்டு காவேரி சொன்னதும், அதுல அப்பா இறந்தது மட்டும் இல்ல காவேரி. உனக்கு உனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துருச்சு காவேரி அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, என்னம்மா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆனது மறந்துருச்சா எனக்கு? அப்படின்னு காவேரி கேட்டதும், ஆமா காவேரி. அப்பா இறந்ததே உனக்கு எப்படியோ சொல்லி புரிய வச்சுட்டோம். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனத எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல காவேரி. சாரதா சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, என்னம்மா சொல்ற? அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாண்டி, அதுவும் இல்லாம உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரதா ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. உடனே காவேரி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கு குழந்தை வேற இருக்கிறா, இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்க? விளையாடாதம்மா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உனக்கு பழைய உண்மையெல்லாம் தெரிஞ்சா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தாண்டி உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம் அப்படின்ட்டு சாரதா சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு, அப்பனா எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேற இருப்பாரு, குழந்தை வேற இருப்பாரு. அவரெல்லாம் எங்க இருக்காங்க இப்ப? அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லடி, விஜய் தம்பியும் அம்முவ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும் உங்க காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஒரு நிமிஷத்துல தலையெல்லாம் சுத்துற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு காவேரி காவேரின்ட்டு சாரதா கத்துறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்ட்டு காவேரி கோவப்படுறாங்க. உன்னை சாரதா இருந்துட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயத்துல நான் உண்மையை மறைச்சிட்டேன்டியே அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு இல்லாட்டி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் என்கிட்ட கதை விடுறியாமா, உண்மையை சொல்லுமா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. அப்படின்னா இல்லடி, உனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னேன்ல, நீங்க 2 பேரும் ஒரே கார்ல போகும்போது தாண்டி இது நடந்துச்சு. பாவுண்டி அவரு. நீ இல்லாம தன்னந்தனியா அவர் குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருடி. இப்பயும் பாரு, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா ஏதாவது உனக்கு ஆயிடுமோன்னு பயந்து பழசை ஞாபகப்படுத்தாம உன்கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து திட்டு வாங்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா காவேரி அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. இங்க காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் அவரை ஹேட் பண்ணியிருக்கேன், எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேம்மா. வேற யாராவது இருந்தா இப்படியெல்லாம் என்கிட்ட திரும்பி திரும்பி வருவாங்களான்னு என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. நான் இறந்தோடனே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்கிட்ட வந்து என்கிட்ட பேச வந்திருக்காங்க. ஆனால் நான் அவரை உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இந்த பாடி நீ வருத்தப்படாத, உன் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதை ஏன் இத்தனை நாளாக சொல்லலை? 5 வருஷம் கழிச்சு தான் அவர் என்னை தேடியே வராரு அப்படின்ட்டு கேட்கும்போது, அது பெரிய கதை காவேரி, அதை உனக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீ விஜய் தம்பியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. விஜய் தம்பி தான் உன் புருஷன்டி, மாப்பிள்ளை, உன் கூட சேர்ந்து வாழணும்டி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா அம்மாவோட இருக்கணும்டி, அதாண்டி என்னுடைய ஆசை அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உன்னை காவேரி நேராக கிளம்பி விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் தாத்தா இருந்துட்டு, என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, தாத்தா விஜய் எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு கேட்டதும், இங்கே தான் இருக்கிறாமா ரூமில் அப்படின்னு சொன்னதும் நேராக போகிறாங்க. என்ன மிஸ், என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு விஜய் பதட்டமாகறாங்க. உன்னை காவேரி போயிட்டு இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு அழுகுறாங்க. என்ன மிஸ், எதுக்காக அழுகுறீங்க அப்படின்ட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. இப்போ தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. நான் உங்களை எவ்வளோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். வேற ஒரு ஆளாக இருந்தால் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என் மேலே எவ்வளவு அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறதுனால தானே என்கிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு. நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே, இவ்வளோ தூரம் என்ன நீங்கள் நேசிச்சிருக்கீங்க, ஆனால் அந்த காதலை நான் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்ட்டு அழுகுறாங்க. உடனே உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா தான் என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு காவேரி சொன்னதும், ஸோ அத்தை ஏன் அவசரப்பட்டு உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அம்மு எங்கே அப்படின்ட்டு அம்மு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அழுகுறாங்க. என் குழந்தை நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல அப்படின்ட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஆமாம் நீ இல்லாமல் நானும் தான் கஷ்டப்பட்டேன் காவேரி. நாங்கள் 2 பேரும் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேலும் எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நீ என் கூட வந்துட்டல அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, ஆமாங்க இனிமேல் நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காவேரி கிட்ட உண்மையெல்லாம் எப்படியோ சொன்னதுனால. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.